நன்கொடை என்பது எல்லா அரசுக்கும் உண்மைதான். ஆனா நன்கொடை என்பது வாங்கினார்களா, அந்த பணிக்கு நான் இந்த பணியை கொடுக்கிறோம் என்று வாங்கினாரா என்பது மாண்புமிகு முன்னாள் ஐஏஎஸ் மினிஸ்டருக்கு நல்லாவே தெரியும். எந்த பணிக்கு என்னென்ன பண்ணாங்கிறது அவருக்கே தெரியும். அதனால ஆதாரம் இருக்கு என்ற எதிர்கட்சி தலைவரே ஆதாரம், ஏன் நேரில் ஆதாரம் எந்த சொன்னது உண்மை இருக்கு என்று சொல்லுவது நியாயம் இல்லை, சட்டத்துக்கு புறம்பானது. உட்காருங்க முடிச்சிருங்க, நீங்க முடிங்க. இல்ல சொன்னா எப்படி அவங்களே பேசிட்டு எல்லாத்தையும் என்ன முடியுங்கன்னா நான் எங்க போய் முடிப்பேன். உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனக்கு நேரமே கொடுக்காம எல்லாரும் பேசிட்டு என்ன முடியுங்க, அது உங்க தவறு. நீங்க இருங்க, நீங்க உங்க தோல்வியை பற்றி மட்டுமே 10 பேசியிருக்கீங்க. இல்ல பேரவைத் தலைவர் அவர்களே, அனுமதிக்க முடியாது. இன்னும் 3-4 பேர். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கேட்டது மதுவிலக்கு பத்தி தான். அவர் சொன்ன விஷயம் தான் பதில். பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அமைச்சர் கூறிய பதில் இருந்து ஆரம்பிக்கிறது. நீங்க அமைச்சரிடம் தான் அதை கேட்க வேண்டும். நான் கேட்ப ஊழலை ஒழித்ததினால்தான் உங்களுடைய வருமானம் கூடுகிறது என்று சொன்னால், நம்மளா உறுப்பினராக 2011 இருக்கும்போது 30,000 கோடி இருந்தது, இன்னைக்கு 54,000 கோடி வந்திருக்கு. ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் ஊழலை ஒழிச்சதுனால்தான் மதுவினுடைய வியாபாரம் அதிகமாக இருக்குதா, வருமானம் அதிகமாக இருக்குதா என்பதெல்லாம் இது கேள்வி அல்ல, பொருள் அல்ல. என்னுடைய கேள்வி, என்னுடைய பொருள், நான் சப்ஜெக்ட் உள்ளதான் பேசுறேன். முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கு சில தவறான முன்னுதாரணங்களை இங்கே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் பேரை குறிப்பிட்டு விவாதத்தில் உள்ளே வைத்திருக்கிறார். அந்த நன்கொடை என்பது அகில இந்திய ரீதியில் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கிறது, காங்கிரஸ் வாங்கியிருக்கிறது, மற்ற கட்சிகள் எல்லாம் அந்த பணம் சொல்லி முடிச்சிருக்கேன், வாங்கியிருக்கிறது. அந்த பணம் நன்கொடை கட்சியினுடைய இன்கம் டாக்ஸ்ல உள்ள போய் தொழில் மூலமா சம்பாதிச்சப்படத்துக்கு இன்கம் டாக்ஸ் கட்டிய பணம் அதோடைய வங்கி கணக்கில் இருக்கிறது. அதே பல்வேறு அரசியல் கட்சிகள் நன்கொடையாக வாங்கி இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. அதை போய் இங்கே விவாத பொருளாக அதை லஞ்ச பணம் மாதிரி உருவகப்படுத்துறதே தவறு. அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு கணேஷ்குமார் அவர்கள் இந்த மதுவிலக்கு பற்றிய பேசிய பேச்சுக்களுக்கு பிறந்த அனைத்து விவாதங்களையும் நான் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறேன். படித்து பார்த்து ஆய்வு செய்து எதை நீக்க வேண்டும் அதை நீக்குவதற்கான முயற்சி பண்றேன். அடுத்தது நன்றி பேரவைத் தலைவர் அவர்களே. நான் அடுத்த சப்ஜெக்ட் போறேன், ஏன்னா இந்த சப்ஜெக்ட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய பட்ஜெட் நிதில் இது குறித்து நீங்கள் விசாரணை செய்து முடிவு செய்த வரை இதை பத்திரிகைகள் தொலைக்காட்சியில் அறிமுகப்படுத்தக்கூடாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய பட்ஜெட் நியமன பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அவர்களுக்கு உங்கள் மூலமாக சொல்லிக் கொள்வது என்னவென்றால், காலையில் கூட மதிப்பிற்குரிய அதிமுக உறுப்பினர் அவர்கள் வேதனைப்பட்டு சொன்னார், எடப்பாடியார் அவர்கள் பேசும்போது நேரலை துண்டிக்கப்பட்டது. உடனே ஓடோடி சென்று நானே அதிகாரிகளிடம் பேசி அதை காட்ட சொல்லி கண்ணால் பார்த்து வந்து உங்கள் மூலம் தெரிவிக்கிறேன் என்னவென்றால், ஒரு நொடி கூட நேரலை துண்டிக்கப்படவில்லை, அனைத்தும் நேரலையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்கிறேன். எனவே உங்கள் சிரித்த முகங்கள் நேரலையில் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பேசும்போது அந்த துறை சார்ந்த கவனமாக பேச வேண்டும், மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்கள் மூலமாக உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். முடிச்சுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதிலளித்தார்கள். வெளியிலே பொதுமக்கள் பார்த்து கொண்டிருந்த பொழுது எங்களுடைய மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற அந்த நேரலை துண்டிக்கப்பட்டது என்று வெளியிலே இருந்து எங்களுக்கு தகவல் சொல்றார்கள். இங்கே பதிவு செய்யப்பட்டது, ஆனால் வெளியிலே ஒளிபரப்பு செய்யப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை மறுக்க கூடாது. நான் அவையிலிருந்து இப்ப வெளியே சென்று வருகிற போதும் துறையினுடைய உயரதிகாரி சந்தித்து என்ன நடந்தது பற்றி விளக்கம் கேட்டேன். 10 நிமிடத்தில் எனக்கு பதில் சொன்னார்கள். ஒரு நிமிடம் கூட அது தடையில்லாமல் தான் சென்ற தகவல் எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். சில இடங்களில் சில ஊர்களில் சில பேருங்க கொஞ்சம் கவனிங்க, ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கிற போது
சில வீடுகளில் ஏற்பட்டிருக்கிற தடங்கள் காரணமாக பார்க்க முடியாமல் போயிருக்குமே தவிர இங்கே இருந்து எந்த விதமான உத்தரவோ இங்கே இருந்து எந்த ஒளிபரப்பை தடுக்க வேண்டிய எண்ணமோ இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கணேஷ்குமார்